தமிழகத்தில் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கடைசியில் இருந்து வெயில் உக்கிரம் காட்டத் தொடங்கியது. ஏற்கனவே உலகளவில் பரவியுள்ள எல்னினோ தாக்கத்தால் இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும் என வானிலை வட்டாரங்கள் கணித்து உள்ளன. அதன்படி மார்ச் மாதம் முதல் வாரத்திலேயே தமிழகத்தின் சில பகுதிகளில் வெயில் 100 டிகிரியை தாண்டி அதிர்ச்சி ஊட்டியுள்ளது. பரமத்தி வேலூர் சுற்றுவட்டாரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டனர். குறிப்பாக ஓட்டு வீடுகளில் வசிக்கும் பொதுமக்கள் இரவில் தூங்க முடியாமல் மிகவும் சிரமப்பட்டனர். வெயில் நிலவரம் இன்று அதிகபட்சமாக 100.4 டிகிரி பதிவாகியுள்ளது. கடந்த காலங்களில் அருகாமையில் உள்ள கரூர் மாவட்டம் பரமத்தி பகுதியில் வெயில் சதத்தை தொடர்ந்து தாண்டி வந்த நிலையில் இப்போது பரமத்தி வேலூர் பகுதியில் முதன்முறையாக 100.4 டிகிரி வெயில் பதிவாகியது குறிப்பிடத்தக்கது. கோடைக்காலம் தொடங்கும் முன்பே வெயிலின் தாக்கம் இவ்வளவு அதிகமாக இருப்பதால் அக்னி நட்சத்திர காலங்களில் வெயிலின் தாக்கம் இன்னும் கடுமையாக இருக்கும் என பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த சூழலில் பழங்கள், மோர், வெள்ளரிக்காய், தர்பூசணி போன்ற நீர்ச்சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டும் என டாக்டர்கள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். இதேபோல் சேலத்தில் நேற்று வெயில் 99.7 டிகிரி பதிவாகி பகல் நேரங்களில் பொதுமக்கள் நடமாட்டமின்றி சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. மாலை 5:30 மணி வரை வெயிலின் தாக்கம் நிலவியதாக வானிலை தகவல்கள் கூறுகின்றன. மொத்தமாக தமிழகத்தின் நாமக்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் இதுவரை மிக உக்கிரமாகும். இதனால் பொதுமக்கள், தொழிலாளர்கள் மற்றும் வணிகர்கள் அனைவரும் பாதிப்படைந்துள்ளனர்.